அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப ஒழுங்குமுறை ஆணையகம் சிட்ரா ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை விடுத்திருக்கிறாங்க. அதாவது கம்யூனிகேஷன் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரெகுலேட்டரி அத்தாரிட்டி கடந்த மே 2026 ஆண்டில் பல்வேறு மின்னணு தளங்கள் மற்றும் வழிகளில் பரவியிருந்த 250 மோசடி மற்றும் ஏமாற்று வழக்குகள் குறித்து புகார்களை கையாண்டதாக சிட்ரா அறிவித்துள்ளது என அல் சாயா நாளிதழ் செய்தி வெளியிட்டுள்ளது. புள்ளி விவரங்களின்படி இணையதளங்கள் 128 புகார்களுடன் பட்டியலில் முதலிடத்திலும், அதைத் தொடர்ந்து சமூக ஊடகங்கள் ஊடாக மோசடிகள் 63, தொலைபேசி அழைப்புகள் ஊடாக 32, வாட்ஸ்அப் மற்றும் குறுஞ்செய்திகள் வாட்ஸ்அப் 24 மற்றும் குறுஞ்செய்திகள் 3 என பதிவாகியுள்ளன. சந்தேகத்துக்கிடமான செய்திகள், இணைப்புகள் அல்லது தொலைபேசி அழைப்புகள் குறித்து புகார் அளிப்பதன் முக்கியத்துவத்தை சிட்ரா வலியுறுத்தியதுடன் நம்பகமற்ற எந்த ஒரு தரப்புடனும் தனிப்பட்ட அல்லது வங்கி தகவல்களை பகிர்வதை தவிர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளது. அன்பார்ந்த உறவுகளே, கடந்த நாட்களில் கூட நான் இலங்கையிலேயும் இந்த மாதிரியான நிறைய பேருக்கு கோல் போய் உங்களுக்கு கிஃப்ட் கிடச்சிருக்குது, ப்ரைஸ் கிடச்சிருக்குது, இந்த மாதிரி நீங்கள் உங்களுடைய ப்ரைஸை வின் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய ப்ரைஸ் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய அக்கௌண்ட் நம்பர் தாங்க, டீட்டெயில்ஸ் தாங்க, காசு போடுங்க அப்படின்னு நிறைய ஃப்ராடு தரமாக பேசியிருந்தாங்க. அது சம்மந்தமாக அப்டேட் பண்ணியிருந்தேன். இங்கே குவைத்திலையும் சில மெசேஜஸ் வரும். அந்த மெசேஜஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் பிழையாக இருக்குது, உங்களுடைய அட்ரஸை நீங்கள் சரி செய்யுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு மெசேஜ் வரும். அதே மாதிரி சில நேரங்களில் பின்கோடு வரும். இந்த மாதிரியான தகவல்கள்லேருந்து நீங்கள் உங்களை பாதுகாத்துக்கோங்க. அதே போல் இப்போ ரீசண்டாக எவ்வளோ நாம் தெரிவிச்சிருக்கிறோம், எத்தனை பேருக்கு தெரியும். ஆனால் அப்படி இருந்தும் இப்போ ரீசண்டாக ஒரு சகோதரி எனக்கு மெசேஜ் போடுறாங்க, கோல் மேலே கோலாக அடிக்கிறாங்க. அப்படியே நடுங்கி போய் பயந்து போய் கோல் அடிக்கிறாங்க. போலீஸ்லேருந்து கோல் பண்ணினாங்க, என்னெல்லாம் கேட்டாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை, வீட்டில் மாமா பாபா கூட இல்லை, நான் என்ன பண்ணுறது? கால் பண்ணி நான் எவ்வளோ ட்ரை பண்ண பேசுறதுக்கு, எனக்கு பேசக்கூட சரியாக வரலை, எனக்கு கை காலெலாம் உதறுது, கட் பண்ணிட்டேன். திருப்பி கால் அடித்தாங்க, ஆன்சர் பண்ணலை. அவங்களோட பயம் சாதாரணமாக அவங்க என்ன தப்பு பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு வேளை ஒரு கொலை குற்றவாளி எப்படி பயப்படுவான், ஒரு குற்றம் செஞ்சவன் எப்படி பயப்படுவான், இந்த மாதிரி பதறாங்க. பதட்டப்படாமல் அப்படியே அந்த ஃபோனில் உங்களுக்கு வீடியோ கால் அந்த கால் ஹிஸ்ட்ரியை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் அடித்து அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறம் அனுப்பினாங்க. அதுக்கப்புறம் செக் பண்ணி பார்த்தா எனக்கு உடனே அந்த இடத்துலையே புரிஞ்சிடுச்சு. இது அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சாதாரணமாக இந்த பாருங்கள், இந்த மாதிரியான நம்பர்கள், அதாவது துபாயிலேருந்து வர மாதிரி வரும். ப்ளஸ் போட்டு 944 91 ப்ளஸ் 91 இந்தியாவோட தானே, ப்ளஸ் 98 ப்ளஸ் 42 ப்ளஸ் 43 இந்த மாதிரி போட்டலாம். சில நேரங்களில் கோல் வரும். அது இல்லாமல் சில நேரங்களில் வாட்ஸ்அப்பில் வீடியோ கால் வரும். வீடியோ காலில் நீங்கள் ஆன்சர் பண்ணினதுமே போலீஸ் அதிகாரி முன்னுக்கு நிற்பார். அந்த போலீஸ் அதிகாரி உங்களோட பேசுவார். நீங்கள் ஒரு வேளை அந்த போலீஸ் அதிகாரியோட பேசுனீங்கன்னா உடனே உங்கள்கிட்ட அவங்க ஜீப் சிவில் ஐடி பேங்க் கார்டு, நான் அந்த வீடியோஸை தேடுறேன் சரியா, எனக்கு கேலரியில் இருந்துச்சுன்னா நான் கடைசியில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி போலீஸ் அதிகாரிகள் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அது உண்மையான போலீஸ் அதிகாரிகள் அல்ல, அவங்க உண்மையான போலீஸ்காரங்களே கிடையாது. இது ஃபேக்.
உண்மையான போலீஸ் அதிகாரிகள் ஒரு காலமும் உங்களுக்கு வீடியோ கால் பண்ண மாட்டாங்க. அதை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. யாரும் பயப்பட வேணாம். அப்படி போலீஸ்காரன் கோல் அடித்தா நடுவரில் தூக்கி காட்டிட்டு வீடியோ கால் அடித்து ஜீப் பத்தாக்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா உன்னுடைய பத்தாக்கா கொண்டு வந்து காட்டுக்கு அப்படின்னு கேட்டால் நடுவரில் தூக்கி காட்டிட்டு ஃபோனை ஆஃப் பண்ணிவிட்டு நம்பரை பிளாக் பண்ணுங்கள். எந்த ஒரு போலீஸ் அதிகாரியும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோ கால் பண்ணி உங்களுடைய சிவில் ஐடி கார்டை கேட்க மாட்டாங்க. ஒரு லாஜிக்காக திங்க் பண்ணி பாருங்கள். இந்த நாட்டுடைய பாதுகாப்பு அதிகாரி, அதாவது போலீஸ் அதிகாரிக்கு உங்களுடைய சிவில் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் தேவைப்படுமா? உங்களுடைய சிவில் ஐடி கார்டு டீட்டெயில்ஸ் ஒரு போலீஸ் அதிகாரிக்கு தேவைப்படுமா? உங்களோட ஃபோன் நம்பரை கண்டுபிடிச்ச அதிகாரிக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸை தேடுறதுக்கு சுணக்கமா? இந்த ஃபோனில் அந்த போலீஸ் அதிகாரி பேசக்கூடிய வீடியோ சொன்னேன் காணும். அதுதான் தேடின எவ்வளோ நேரமும் இல்லை. போலீஸ் அதிகாரிக்கு உங்கள் ஃபோன் நம்பரை தெரிஞ்ச போலீஸ் அதிகாரிக்கு உங்களுடைய மொபைல் ஃபோன் நம்பரே தெரியும்னா உங்கள் மொபைல் ஐடி, உங்களுடைய சிவில் ஐடி, உங்களுடைய டீட்டெயில்ஸ், உங்களோட அட்ரஸ், உங்களுடைய மற்ற பர்சனல் டீட்டெயில்ஸ் தெரிகிறதுக்கு சொன்னங்கம்மா. இப்படின்றதுக்குள்ளே கண்டுபிடிக்கலாம். ஆனால் இதெல்லாம் திருட்டு பசங்க. பயப்படாதீங்க, ஏமாறாதீங்க, உடனே கட் பண்ணி பிளாக் பண்ணுங்கள். ஆனால் தயவு செய்து என்ன எக்காரணத்தை கொண்டு உங்களுடைய பர்சனல் டீட்டெயில்ஸோ ஓடிபி கேட்டாலோ என்ன ஒரு டீட்டெயில்ஸையும் தயவு செய்து யாருக்கும் கொடுக்காதீங்க. ரொம்ப கவனமாக இருங்க. அந்த வீடியோ நான் மற்ற ஃபோனில் தேடுறேன், இந்த ரெக்கார்ட் பண்ணுற ஃபோனில் தேடுறேன். இருந்துச்சுன்னா நான் கட்டாயம் அட்டாச் பண்ணுறேன். பாருங்கள். ما اسمك كلام؟ وين انت موجود يا اخت؟ انا في داخل دبي. دبي ما شاء الله، ولا بغاني ولا باكستاني. انا باكستاني. पाकिस्तानी। तुम अपना सिली कार्ड किसी को दिया? तुम्हारा सिली कार्ड के ऊपर कंप्लेन आया। तुम किसको दिया अपना सिली कार्ड? हम किसी को नहीं दिया अल्बा। तुम्हारा कार्ड किधर है? तुम्हारा सिली कार्ड? हमारा सेलिंग कार्ड हमारे पास है। हमारा بطاقة مالنا ورا يمسك بطاقة. امسك بطاقة. يلا تعالي اوكي يلا تعالي ملا مكان. This 2024 version is updated here now, so we want to verification the ID. Okay. Why you sound like Indian? What? Why you sound like Indian? So what's the problem? There's no Indian police here, sir. I'm taking a video of you. What? Why are you hiding your face? Fuck you. Tangina ka.